ஹாய் நேவிகேட்டர்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக் எப்படி நிஃப்டி மூவ்மெண்ட் இருக்க போகுது, கம்ப்ளீட்டா பாசிட்டிவ் சைடா இல்லை நெகட்டிவ் சைடா, எந்த இடத்துல ட்ரெயினிங் ஆக போகுது, இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தென் இன் கம்மிங் டேஸில் வந்து ஆன்லைனில், அதாவது மார்னிங் வந்து 9:30 ஈவினிங் வந்து 3:30 வரைக்கும் மார்க்கெட் ஹவர்ஸ்லேயே ஒரு 2 செஷன் லைவ் மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு ஐடியாஸ் இருக்குது. அது என்ன மாதிரி சொல்றோம். மார்னிங் பீக் ஹவர்ஸ்ன்னு பார்த்தோம்னா 9:30 பார்த்தீங்கன்னா பீக் ஹவர்ஸ் சொல்லலாம். 9:30 to 10:30 அதுக்குள்ளார ஒரு ட்ரேடு கம்ப்ளீட் பண்ணிட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 2:30 மூவ்மெண்ட் நடக்கும். அதுக்கு பிஃபோர் தட்டு ஒரு 1:30 அந்த ரேஞ்சில் வந்து யூஎஸ் மார்க்கெட், தென் ஒரு வேர்ல்டு மார்க்கெட் ஓப்பன் டைம்ல ஒரு மூவ்மெண்ட் நடக்கும். ஸோ 3 டைம் வந்து நம்ம செஷன் ஃபிக்ஸ் பண்ணி அந்த 3 டைம்ஸ்ல வந்து லைவ்ல வந்து எப்படி வந்து நிஃப்டியில வந்து மூவ்மெண்ட் இருக்கும், அதை பத்தி ஒரு அனலைஸ் பண்ணி எந்த இடத்துல என்ட்ரி எக்ஸிட்லாம் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பிஃபோர் தட் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் இண்டிகேட்டர்ல வந்து 2 சார்ட் நோட் பண்ணியிருக்கேன் நிஃப்டியில. இது 2 ஃபீச்சர் சார்ட் தான். நம்ம ஸ்பாட் கூட சில பேர் பார்ப்பாங்க. ஸ்பாட் பார்க்கறதோட ஃபீச்சர் பார்க்கறது ஏன் பெட்டரா இருக்கும் அப்படின்னா, இதுல வந்து வால்யூம் வந்து நம்ம மெயினாக பார்க்கலாம். இதே வந்து ஸ்பாட்ல வந்து வால்யூம் பார்க்க முடியாது. வால்யூம் பேஸ்டு வந்து நம்ம வந்து எந்த இடத்துல டேர்ன் ஆகுது அந்த மாதிரி விஷயங்களை இது பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதுல வந்து நம்ம வந்து 5 மினிட்ஸ் வந்து ரெகுலரா மார்க்கெட் ட்ரேடிங் ஹவர்ஸ் வந்து 5 மினிட்ஸ் ஒரு பக்கம் 15 மினிட்ஸ் ஒரு பக்கம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்துல டேர்ன் ஆகுது அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். பிஃபோர் தட் நம்ம வந்து இப்போ வந்து இந்த மந்தோட மிடில்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் டு செகண்ட் வீக் முடிஞ்சிருச்சு, அடுத்து தேர்ட் வீக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுல மிடில் இருக்கிறோம். இந்த மிடில் இருக்கும்போது மார்க்கெட் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எந்த இடத்துல டவுன் சைட் திரும்பும்போது எந்த இடத்துல அப் சைடுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். பிஃபோர் தட் நம்ம இப்போ வந்து இந்த டே சார்ட்டை மென்ஷன் பண்ணி பார்க்கும்போது இந்த டே சார்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா அப்சைட் டைரக்ஷன் தான் எல்லாமே இருக்குது. பாருங்க, இந்த இடத்துலயும் அப்சைட் 24,510 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சப்போர்ட். இது வந்து மேக்ஸிமம் மண்டே ஒருவேளை மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் இருந்துச்சுன்னா இந்த மூவ்மெண்ட் வந்து 24,510 இருந்து ஸோ லிட்டில் பிட் மூவ்மெண்ட் அதிகமாக போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இந்த டே சார்ட் லோ வந்துருக்கு இல்லையா, இந்த லோ வந்து 24,478. இந்த 478 பிரேக் பண்ணாத வரைக்கும் கண்டிப்பாக அப்சைட் தான். இதுக்கு மேலேயே க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து இந்த இடத்துல வந்து லோ பிரேக் அவுட் ஆகி இந்த வரைக்கும் வந்துட்டு அதுக்கு பாருங்க அதுக்கு முன்னாடி டேர்ன் ஆயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் த ட்ரெண்டோட டைரக்ஷன் தான், மார்க்கெட்டோட டைரக்ஷன் இந்த பேண்டோட டைரக்ஷன் பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகுது. இப்போ வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் மேக்சிமம் இந்த வீக்ல எவ்வளவு பாசிபிள் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ 25,261 மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 25,263 அதான் வந்து மேக்சிமம் லெவல். அந்த இடத்துல ஒருவேளை ஒரு நெகட்டிவ் பேட்டர்ன் கிரியேட் ஆகி ஒரு நெகட்டிவ் கேண்டில் பிரேக் அவுட் ஆனச்சுன்னா மட்டும்தான் அந்த இடத்துல கீழே வரும். அப்படியே இறங்கினாலும் இது வந்து மேக்சிமம் இந்த லெவல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. போயிடுச்சு அப்படின்னா ஒரு நெகட்டிவ் பேட்டர்ன் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல். நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா 25,068.85 இதுதான் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல். அது பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அகைன் எங்க இருக்குன்னு பார்க்கலாம், இந்த லெவல்ல வரும். ஸோ நம்ம மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன் பேஸ் தான் மேக்ஸிமம் மார்க்கெட் நடக்குது. டைரக்ஷன் எப்படி அப்படின்னா பாருங்க, இந்த பேண்டோட வந்து 4 பேண்ட் போலிகன் பேண்ட் நார்மலி பார்த்தீங்கன்னா மிடில் பேண்ட், அப்பர் பேண்ட், லோயர் பேண்ட் வரும். பட் இது வந்து 2 டைப் ஆஃப் போலிங் இருக்கு. டிவிஏட் வந்து பாத்தீங்கன்னா 2 வச்சுக்கிறோம். அப்போ வந்து 1 and 2 வைக்கும்போது எந்த இடத்துல நடுவுல டேர்ன் ஆகுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 4 பேண்டை உள்ளார வந்து கொண்டு வந்திருக்கோம். இது மிடில் பேண்ட், எல்லோ லைன்ங்கிறது மிடில் பேண்ட். இப்போ 24,887 ஒரு சப்போர்ட் இருக்குது. அதை விட்டா பார்த்தீங்கன்னா 24,698 ஒரு சப்போர்ட். ஃபைனலி வந்து 24,521. மார்க்கெட் நாளைக்கு வந்து ஓப்பன் வித் ஹையா இருந்துச்சு அப்படின்னா இந்த 521ங்கிறது கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆயிரும், இது பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்படியே மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் பேட்டர்ன் கிரியேட் ஆனா கூட அகைன் வந்து கம்பேக் வந்துச்சுன்னா இந்த இடத்துலயே வந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு வந்து கொஞ்சம் இது வரைக்கும் வந்து மூவ்மெண்ட் ஆனிச்சு, இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆயிரும் ஆல்மோஸ்ட். அப்ப நம்ம எந்த இடத்துல செல்லிங் இந்த இடத்துல கிரியேட் ஆகுமா அப்படின்னா செல்லிங் இந்த பேண்ட் வந்து எகைன் வந்து டைரக்ஷன் வந்து ஒரு கரு திரும்புற இடத்துல வந்து ஒரு செல் பேட்டர்ன் நாளைக்கு எண்ட் ஆஃப் டே வந்து கிரியேட் ஆனிச்சு அப்படின்னா தென் இந்த இடத்துல நோ மோர் டவுட் அந்த இடத்துல செல்லிங் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த செல்லிங் கூட பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட் வரும். இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் ஆகாதான் எகைன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அன்டில் தென் பை மோடு தான்.
ஸோ நம்ம திங்க் பண்ணி பாருங்க, ஆல்மோஸ்ட் வந்து இங்க இந்த லோ வந்துட்டு வாட்டி அடுத்த லோ இங்க வந்திருக்குது. இந்த ஒரு இடத்துல ஒரு கேப் அப் ஆனது, அது கேப் அப் ஆனதை ஃபில் பண்ணிடுச்சு. அப்போ வந்து இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த இடைப்பட்ட கேப் ஆன ஃபில் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இந்த இடத்துலயே சப்போர்ட் வந்து கிரியேட் ஆயிரும். இந்த இடத்துல கண்டிப்பா பவுன்ஸ் ஆகும். இது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க ஒரு பெரிய பிக் வந்த வாட்டி இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு வரை க்ளோஸ் ஆனாலும் எகைன் வந்து கம் பேக் மேலே போயிடுச்சு. ஸோ இதனால வந்து மேக்ஸிமம் வந்து டே சார்ட்டை வந்து எவ்ரிடே க்ளோசிங்கில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு நான் டே சார்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அப்சைன் டிசைட் பண்றோம். இப்போ 15 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணீங்க. 15 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணீங்கன்னா பாருங்க, நாம வந்து அகைன் வந்து இந்த டே சார்ட்டுடைய மூவ்மெண்ட்டை வந்து டே சார்ட்டுடைய மார்க் பண்ணிருக்காரு. அதுக்கு மேல வந்து எந்த இடத்துல மூவ் பண்ண வேண்டாம். 15 மினிட்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு வந்து டிராப் பண்ணிக்க மேக்ஸிமம். ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு வந்து 15 மினிட்ஸ்லேயே இந்த இடத்துல வந்து கரு வந்து குறைஞ்சிருக்கு, அதாவது டேர்ன் ஆகிருக்குது. இருந்தாலும் இது பிரேக் அவுட் ஆகி போனச்சுன்னா இந்த கரு அகைன் மேலே போயிருக்கு. இந்த இடத்துல செல் பேட்டர்ன் கிரியேட் ஆகும். ஸோ அதே 5 மினிட்ஸ்ல பாருங்க, இந்த இடத்துல மூவ்மெண்ட் இருக்கும். அதாவது டே சார்ட்ல இருந்து பார்க்கும்பொழுது இந்த டே சார்ட் இங்கே மூவ் பண்ணி வச்சாலும் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல மூவ் ஆயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பிரேக் அவுட் ஆகி ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்சைட் போகும். சப்போர்ட் லெவல் இதை எடுத்துக்கலாம். எகைன் அப்சைட் போனாலும் உங்க மிடில் பேண்ட்ல வந்து சப்போர்ட் எடுத்து எகைன் மேலதான் போகும். ஒரு வேலை ஏன்னா உச்சபட்சமா பாத்தீங்கன்னா ஒரு வேலை இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சப்போர்ட் வந்து 25,181 அந்த ரேஞ்சில் வந்து எகைன் ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு வந்து கேப் அப் ஆனாலும் சரி, டவுன் ஆனாலும் சரி, டவுன் ஆனிச்சுன்னா உங்களுக்கு 181 வந்து சப்போர்ட்டா வச்சுக்கிட்டு பை ஆகாம இருக்கலாம். மேலே போனுச்சுன்னா அது கண்டினியூஸா அப்சைட் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் காட்டுது. இது இல்லாமல் வேர்ல்ட்ல நெகட்டிவ் நியூஸ் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா இமீடியட்டா அதுக்கு தகுந்த மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். பிஃபோர் தட் வந்து எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டே ட்ரேடர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ண மாதிரி தான். மார்னிங் வந்து ஒரு 9:30க்கு மேலே ஒரு 10:30க்குள்ளார சில மூவ்மெண்ட் இருக்கும். அந்த இடத்துல என்ட்ரி ஆகலாம். தென் வந்து 1:30 1:30 அந்த ரேஞ்சில், தென் வந்து 2:30 ஃபேக்ட்னு சொல்லுவாங்க. அந்த 3 இடத்துல என்ட்ரு ஆகும். இந்த 3 இதுலையும் பார்த்தீங்கன்னா லைவ் செஷன் வந்து இந்த ஃபியூச்சரில் டெஃபினட்டாக வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து கண்டக்ட் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ ரெகுலராக அந்த அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அது பேரலாக 5 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸ் ரெண்டையுமே வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணி ஆன் தி ஸ்பாட்டில் பவுன்ஸ் எங்கே ஆகுது, தென் சப்போர்ட் இந்த இடத்துல எடுக்குது, தென் வந்து அந்த பிரேக் அவுட் ரெஸ்பான்ஸ் லெவல் எங்கே பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறதான் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.